சாரிடா ஜீவா. அம்மா கிட்ட போய் நீ எங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவியோங்கிற பயத்துலதான் வானதியை எனக்கும் பிடிச்சிருக்கிறதா உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன். என் விருப்பத்தை நான் நேரடியா போய் அம்மா கிட்ட சொல்லாம அது இன்னொருத்தர் மூலமா அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதனால இனி என்ன நடந்தாலும் சரி, நானே போய் என் மனசுல உள்ளதை அம்மா கிட்ட சொல்றேன். அதான் எல்லாருக்கும் நல்லது. காஃபி எடுத்துக்கோங்க. குடுமா. ஆர்த்தி, காஃபி எடுத்துக்கோ. நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? இல்ல ஆர்த்தி, அப்பாவுக்கு போட்டேன். அதான் அப்படியே உனக்கும். எனக்கு வேணும்னா வாயை திறந்து கேட்க தெரியும், இல்ல போட்டு குடிக்க தெரியும். சரியா? ஆர்த்தி, உனக்கு தேவைன்னா வாங்கிக்க, இல்ல வேண்டான்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அனாவசியமா கோவப்படுற? ஆர்த்தி, நான் ஒன்னும் உன்னை கட்டாயப்படுத்தல. வேணான்னா சொல்லு, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஏய், பரவாயில்ல, போட்டுட்டல, வச்சிட்டு போ. ஏமா வானதி, நீ காஃபி குடிக்கலையா? இல்லப்பா, வேலை இருக்கு, முடிச்சிட்டு குடிக்கிறேன். சரிம்மா. பரவாயில்ல, அம்மா சொன்ன மாதிரியே திட்டம் போட்டுதான் இவ வேலை பாக்குறா. கூட்டு, இந்த வீட்டுல கூட்ட வேண்டியது குப்பை அல்ல, ஒன்னதான். சீக்கிரம் கூட்டி பெருக்கி தள்ளுறேன். வானதி, ஐயோ என்ன பண்ற நீ? என்ன பண்ற வானதி? கொண்டா இப்படி முதல்ல. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்ன பரவாயில்லங்கிற நீ? ஏண்டி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏன் வானதி, நான் தான் சமையல் வேலையை முடிச்சிட்டு வந்து கூட்டி பெருக்கிறேன்னு சொன்னதா இல்லையா? அதுக்குள்ள உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? அது வரைக்கும் நான் சும்மா தானமா இருக்கேன். அதான் நீங்க வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். சும்மா இருந்தா நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இந்த ஏண்டி, அவ இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ அங்க உயரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? சீக்கிரமாவே பாவம், அவ கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போறா. இந்த நேரத்துல கூட அவ இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், நீ ஒய்யாரமா உட்காந்து காஃபி குடிக்கணுமா? அவ கையில தொடப்பத்தை எடுக்கும் போதே வேணா நான் செய்யறேன்னு ஓடி வந்து வாங்கிருக்க வேணாமா? நீ எப்ப தெரிஞ்சு போயதெல்லாம்? அம்மா, ஆர்த்தியை திட்டாதீங்கம்மா, அவளை விடுங்க. அவ பாவம் சின்ன பொண்ணு, அவளை திட்டாதீங்க. உங்களுக்கு வேலை நடக்கணும், அவ்வளவுதானே. நான் பண்றேம்மா. ஐயோ, அதுக்கு சொல்லல வானதி. இது நாள் வரைக்கும் நீ என் வீட்டு பொண்ணு, உன்னை நான் என்ன வேலை வேணா வாங்கலாம், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இப்ப அப்படி இல்லல, நீ இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போற. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் உன்னை இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா சொல்லு? அதுவும் இல்லாம நீ வாக்கப்பட்டு போக போற இடம் சாதாரண இடமா என்ன? ராஜராஜேஸ்வரி வீடு, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க வீட்டுல நீ நின்னா நடந்தா பார்த்தா திரும்பினான்னு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். உன்னை மகாராணி மாதிரி தாங்குவாங்க. அந்த வீட்டு மகாலட்சுமியா உன்னை பாக்கும்போது நான் உன்னை இந்த வீட்டுல இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய சொல்றது நல்லா இருக்காதுடா செல்லம். இப்போ திடீர்னு சம்பந்தி வீட்டுக்காரங்களே உன்னை பாக்க வந்துட்டாங்க. அந்த நேரத்துல நீ இப்ப தொடப்பமா கையவா நின்னா அம்மாவை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? அதுக்காக தான் சொன்னேன்.
இவளா இப்படி பேசுறா? அமுதா இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஏண்டி, நான் இங்க மூச்சு போக பேசிட்டு இருக்கேன், உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வந்து இங்க பெருக்கு வா. எது நானா? பின்ன நீ இல்லாம இதுக்கு என்ன நான் இன்டர்வியூ வச்சு ஆள எடுக்க முடியும்? எழுந்து வாடி. இல்லம்மா குடுங்க, நான் பண்றேன். வேணடா, சொன்னா கேளு. ஐயோ வேணாமா, விடு. குடுங்கம்மா. இன்னொரு வீட்டு மருமகளா ஆக போறேன்றதுக்காக நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நான் ஒரு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறேன்றதுனால என்ன தூக்கி வச்சு பேசி எனக்கு இங்க தனியா மரியாதையெல்லாம் தர வேண்டாமா? எப்பவும் போல என்ன உங்க பொண்ணாவே நடத்துங்க. பழைய மாதிரியே உரிமையோட என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க போய் முதல்ல சமையல் வேலையை முடிங்க, நான் இதெல்லாம் பண்ணிடுறேன். இருந்தாலும் அம்மாக்கு மனசு கேட்கடா. அம்மா நான் சொல்றேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. நீ போ ஆர்த்தி. வானதி எப்பவும் இப்படிதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. என்னது இது? எண்ணிக்கை இல்லாத அதிசயமா? தான் மகளை வேலை செய்ய சொல்லிட்டு வானதி மேல பாசத்தை பொழியறா. வார்த்தைக்கு வார்த்தை நீ பெரிய வீட்டு மருமளாக போறேன்னு வானதி மேல உள்ள அக்கறையில சொல்றாளா, இல்ல வைத்தறிச்சல்ல சொல்றாளான்னு தெரியலையே. மாமா மாமா வானதி, நீ எங்க? இத நான் கேட்க வேண்டிய கேள்வி மாமா. பொழுது விடியறதுல இருந்து அடையிற வரைக்கும் நான் இதே கோயில்ல தான் இருக்கேன். என்னைக்கும் இல்லாம உங்களை இன்னைக்கு இங்க பாக்கறதா ஆச்சரியமா இருக்கு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப உங்களை பாக்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா மாமா? அப்பெல்லாம் மருத மாமானாலே கோவக்காரரு, முரட்டுத்தனமானவர்னு தான் நினைக்க தோணும். ஆனா அதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இப்ப நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா. மாறித்தனமா ஆகணும். இவ்வளவு நாளா ஏதோ வயசு கோளாறுல விவரம் புரியாம இருந்துட்டேன். ஏன் நல்லதுக்காக மாமா எவ்வளவு சொல்லியும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் கூட அப்போ என்கிட்ட இருந்ததே இல்ல. வயசு ஏற ஏறதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. மாமா உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? கிண்டல் பண்ணாத வானதி. உண்மையை சொல்லணும்னா பழைய மாதிரி நம்ம 2 குடும்பமும் ஒன்னா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனுஷனாவே மாறி இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து வம்பு சண்டையுமாவே இருந்தாச்சு. அன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு கல்யாணம், குடும்பம், புள்ள குட்டின்னு சில நல்லது நடக்கணும்னா பழைய மாதிரியே இருந்தா எப்படி? மாமா நீங்க இந்த கோயில் வந்து வேண்டிக்கிட்டீங்கல்ல, இனிமே நீங்க நினைச்சபடி கல்யாணம் நடக்கும் பாருங்க. நான் மனசார சாமியை வேண்டிக்கிட்டதே உன்னை கல்யாணம் பண்ணணும் தான் வானதி. நீ சொல்ற மாதிரியே கண்டிப்பா அது நடக்கும். மாமா எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். அவங்களோட அழகு, அறிவு, அடக்கம் எல்லாமே இது ஏதோ பண்ணிடுச்சு.
அதான் அவங்கள பார்க்க நானே நேரில் கிளம்பி வந்துட்டேன். ஆர்த்தி தான் என்னோட ட்ரீம் கேர்ள். எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தேனோ டிட்டோவா அப்படியே ஆர்த்தி இருக்கா. அண்ட் ஆர்த்திய மனைவியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, என்ன மேடம், என்ன பண்றீங்க? என்னம்மா நீங்க என்ன போய் மேடம் கிடமெல்லாம்? ராஜேஸ்வரி வீட்டு மருமகள் ஆயிட்டாலே இந்த மரியாதையெல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உனக்கு புதுசா இருந்தாலும் கூட போக போக எல்லாம் நீ பழகிக்கணும். என்ன ஒரே வண்டி சத்தமா இருக்கு? வெளியில எங்கேயும் வந்திருக்கியா என்ன? ஆமாமா, காய்கறி வாங்குறதுக்காக கடை வரைக்கும் வந்தேன். நீ ஏம்மா இந்த வெயில்ல வெளியில எல்லாம் அலையற? வீட்ல வேற யாராச்சும் போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? இத்தனை வருஷமா இந்த வேலையெல்லாம் நான் தானம்மா செஞ்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இருக்கட்டும் வானதி. இனி கல்யாணம் ஆகுற வரைக்குமாவது அங்க இங்கன்னு அலையாம வீட்டோட இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனாலதான் சொன்னேன். நீ எப்ப எங்க வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வருவேன்னு காத்துட்டு இருக்கோமா. என் நினைப்பெல்லாம் ஒன்ன சுத்தியே இருக்க. என்னம்மா நீ அமைதியாயிட்ட? நான் சொன்னத நீ நம்பலையா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. உனக்கும் எனக்கும் நடுவுல எவ்வளவு அந்யோன்யம் இருக்குங்கறத இப்ப நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாரு. என்னால இங்க இருந்துகிட்டே அங்க நீ என்ன கலர் Dress போட்டிருக்கேங்கறத சொல்ல முடியும். சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. நீ இன்னைக்கு போட்டிருக்கிறது மஞ்சள் கலர் தாவணி தானே? நம்ம போட்டிருக்கிறது மெரூன் கலர் தாவணியாச்சே. என்ன வானதி, கரெக்டா சொன்னேனா? ஆமாம்மா. எப்படி இவ்வளவு சரியா சொன்னீங்க? மனசுக்கு பிடிச்சவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்க நினைப்பு எப்பவும் மனசை விட்டு விலகாம தான் இருக்கும். இப்ப நான் என்ன Dress போட்டிருக்கேன்னு நீ சொல்லு பாப்போம். ஐயோ, உங்க அளவுக்கு என்னால சரியா சொல்ல முடியாதும்மா. அப்போ நான் உன் மேல பாசம் வச்ச அளவுக்கு நீ என் மேல பாசம் வைக்கலன்னு சொல்ல வர, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, பாசம்லாம் இருக்கு. ஆனா இங்க இருந்துகிட்டே நீங்க கேக்குறதுக்கு எப்படி சரியா பதில் சொல்றதுன்னு தான். நீ உன் மனசுல தோன்றத சொல்லு, கண்டிப்பா அது சரியாதான் இருக்கும். அம்மா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க சிகப்பு கலர் புடவை கட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சிகப்பு கலர் புடவையே தான். இங்கே இருந்துகிட்டே ஒருத்தரை நம்ம எப்படி சரியா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு பாத்தியா? இதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்யோன்யங்கிறது. சரி வானதி, என்னை விட்டா இப்படிதான் நான் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பேன். நீ நல்லபடியா வீட்டுக்கு போ. நான் உனக்கு நைட்டு கால் பண்றேன். ஏய், என்னடி சும்மா நின்னுட்டு இருக்க? பொழுது போலையா? அங்க பாத்திரத்தெல்லாம் யார் கழுவுறது? சீக்கிரம் போய் முடி. ஏய், நீ இப்படி வசதியா உட்கார்ந்து காய்கறி கட் பண்ண டேபிள் வாங்கி போடல. இத எப்ப முடிச்சு எப்ப சமையல முடிக்கிறது? அங்க துணியெல்லாம் வேற காஞ்சிட்டு இருக்கு, எடுத்து அயன் பண்ணணும். அதெல்லாம் யார் பண்றது? கிடுகிடுன்னு வேலையை பாரு, சும்மா உட்காந்துட்டு பொழுது போக்காத.
எவ்வளவு வேலை பாக்குறோம், நம்மள உட்கார்ந்து பொழுது போக்காதுன்னு சொல்றாங்க. கடவுளே, இதுல இருந்து நான் எப்போ வெளியே வர போறேன்னு தெரியல. ஏ சங்கர், பிலிம் வேஸ்ட் பண்ணாதடா, காலேஜ்க்கு எடுத்துட்டு போணும். ஏ போ. ஸ்வேதா, இவகிட்ட என்னடி சொல்லிட்டு இருந்த? நீங்க எதமா கேக்குறீங்க? யாருக்கோ போன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தியே, யாரு? வானதிக்கு போன் பண்ண சொல்லிட்டு அப்படியே இருந்தேம்மா. போன் கொண்டு வச்சனா பாரு. வானதி என்ன உனக்கு தங்கச்சியா? உன் இஷ்டத்துக்கு அவளை நீ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? சரி விடுராஜி, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. தெரியாம கூட வானதியை இனி இவ பேர் சொல்லியோ மரியாதை இல்லாமலையோ கூப்பிடக்கூடாதுங்க. எவ்வளவு திமிர் இருக்கும் இவளுக்கு. உங்க அண்ணன் கட்டிக்க போறவள அண்ணேன்னு கூப்பிடுறது கூட உனக்கு வாய் வராதா என்ன? ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வரதுனால உங்களுக்கு அவளை பார்த்தா ஏளனமா தெரியுதுல்ல? அப்படிலாம் இல்லம்மா. இங்க பாரு, வானதி எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஆனா இனிமே அவ இந்த வீட்டு மருமக. எனக்கு உன்கிட்ட என்னென்ன உரிமை இருக்கோ அது அத்தனையும் வானதிக்கும் இருக்கு. அண்ணிங்கிறவளும் அம்மாவுக்கு நிகரான ஸ்தானங்கிறத மறந்துட்டு பேசாதீங்க. நீங்க அவளை அவமதிக்கிறது என்ன அவமதிக்கிற மாதிரி. ஐயோ அம்மா, நாங்க மரியாதை குறைச்சலாம் பேசலமா. ஸ்வேதா அவங்களுக்கு போன் பண்ணுன்னு சொன்னா அதான். நீங்க போன் பண்ணி பேசுறீங்களோ இல்ல நேர்ல போய் பேசுறீங்களோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா வானதிய முறை சொல்லி கூப்பிடுங்க. இத 2 பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. இனிமே வானதியை எப்படி கூப்பிடணும்? வானதி அண்ணின்னு கூப்பிடணும். இத என்னைக்கும் நீங்க 2 பேரும் மறக்க கூடாது. போங்க. ராஜி பேசிட்டு போறதெல்லாம் வச்சு பார்த்தா நாமளே இனிமேல வானதிய வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் போல இருக்க. ஏ சங்கர், பிலிம் வேஸ்ட் பண்ணாதடா, காலேஜ்க்கு எடுத்துட்டு போணும். ஏ போ. புக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு, காலேஜ் சேர்ந்தாச்சுல. அப்படியா? எப்போ? ஏன் உன்கிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமா? அதுக்கு இல்ல, காலேஜ் சேர்த்து விடுறேன்னு மாமா சொல்லிருந்தாங்க, அதான் கேட்டேன். சொல்லுவாரு. அவருக்கு வாய் இருக்குன்னு கண்டத சொல்லுவாரு. ராஜி, நீ போய் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் அப்படியே இருக்கு, போய் முடிக்கிற வழிய பாரு. என்ன புக்கையே பாத்துட்டு இருக்க? அதையே எடுக்கிற? அத்தை, நானும் படிக்கணும் அத்தை. எல்லா வேலையும் முடிச்சிட்டு படி. இல்ல அத்தை, காலேஜ் போய் படிக்கணும் அத்தை. அதுக்கெல்லாம் வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கணும். படிச்சா கஷ்டம் போயிடும்னு சொல்லுவாங்க. நான் படிச்சு என் கஷ்டத்தை போக்கிக்குவேன் அத்தை. வேலைக்கு போய் நீங்க எனக்கு செலவு செய்யற பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் அத்தை. கிழிப்ப போய் வேலையை பாரு. எங்க அந்த மனுஷன்? ஏங்க, நீங்க எதுக்கு ராஜேஸ்வரிய காலேஜுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க? அவன் நல்லா படிக்கிறா, நம்ம பசங்களோட நல்ல மார்க் வாங்குறா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வேற. அவ அப்பனும் ஆத்தாலும் இல்லாத அனாதை பொண்ணு, சோத்துக்கு வழி இல்ல, நம்ம கூட வீட்ல இருக்கட்டுமேனு கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ அவ நம்ம பசங்களை விட நல்லா படிக்கிறா, அதுக்குதுன்னு சொல்லி குத்தி காட்டி ரத்தம் வர வைக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒழுங்கா அவ வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு குடுக்கறத தின்னுக்கிட்டு மூளையில கிடக்கணும். காலேஜ் அது இதுன்னு சொன்னா அடிச்சு வெளியே துரத்திடுவேன், புரியுதா?
அவளுக்கும் போய் புரிய வைங்க. ராஜேஸ்வரி, உனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன மாமா நீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்வியை மறுக்கிறது மகா பாவமா. இந்த வீட்ல யாருக்குமே தெரியாம இவ அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காளாம். அதுவும் எவ்வளவு காஸ்ட்லியான மொபைல். இத இப்பவே அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். இருடி இரு. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சியா? நான் எப்பவுமே உங்களை நினைச்சிட்டு தாங்க இருக்கேன். இதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? வானதி, நான் ஆர்த்தி பேசுறேன். என் குரலை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நீ எதுக்கு வானதி போன் அட்டென்ட் பண்ண? அவ இல்ல, அதனால நான் அட்டென்ட் பண்ண. ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, நானே அவகிட்ட சொல்லிடுறேன். என்ன, உங்களுக்கு வானதியை கட்டிக்க விருப்பம் இல்லையா? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எதுக்கும் போன் பண்ணீங்களா என்ன? எனக்கு இப்ப வானதியை பிடிக்கலன்னு யார் சொன்னது? நீ எதையாவது நினைச்சு யோசிச்சு கண்டுபிடி பேசிட்டு இருக்காது. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க அக்காவை கட்டிக்க போறவங்கிற லிமிட்டோட நீ என்கிட்ட நடந்துகிட்டா உனக்கு அது ரொம்ப நல்லது. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனியாவது இன்னொருத்தவங்க போன அவங்க பெர்மிஷன் இல்லாம எடுக்க கூடாதுங்கிற டீசன்சியை கத்துக்க. ஒரு பொண்ணை பார்க்க வந்துட்டு இன்னொரு பொண்ணை நிச்சயம் பண்ணவன் இவெல்லாம் டீசன்சிய பத்தி பேசுறான். ஆர்த்தி, என்னடி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னதான் எப்பவோ தனியா புலம்ப விட்டுட்டாலே அந்த வானத்தி. இங்க பாத்தியாமா, யாருக்கும் தெரியாம போன்லாம் வேற வாங்கி வச்சிருக்கான். இது எப்படி அவளுக்கு கிடைச்சது? இந்த போனோட விலை எப்படியும் ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் இருக்குமா. இதெல்லாம் வாங்குறதுக்கு இவளுக்கு ஏதுமா காசு? வானத்தியோட இந்த போன்ல கால் ரெக்கார்டர் ஆப் ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம்னா அவ என்னென்ன பேசுறாங்கிறது இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிடுமா. ஆற அமர எப்ப வேணாலும் நம்ம அதை போட்டு கேட்டுக்கலாம். நிஜமாவாடி? ஆமாமா. நீ சொல்ற மாதிரி அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கல்யாண நேரத்துல குட்டைய குழப்பறதுக்கு வசதியா இருக்கும். நீ என்ன பண்ற, அவ குளிச்சிட்டு வரதுக்குள்ள அந்த ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வை. சரிம்மா. அண்ணா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. என்னென்ன சொல்ற? வானதியோட அம்மா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதா நம்மள நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது உண்மை இல்லடா. ஐயோம்மா, இங்க சிக்னல் சரியா இல்ல போல, அதான் ஆப் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. நான் வெளியே போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். சீக்கிரம். அவங்களுக்கு இன்னும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல. அம்மா மேலயும் ஆர்த்தி மேலயும்
இன்னும் அவங்களும் ஆர்த்தியும் கோமா தாண்டா இருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? நான் வானதி கிட்ட பேசுறதுக்காக போன் பண்ணேன். ஆனா ஆர்த்தி தான் அதை அட்டன் பண்ண. லைன் கட் ஆனதான் நினைச்சு அவளும் அவங்க அம்மாவும் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவங்களால இப்படி எல்லாம் நடிக்க முடியுதுன்னு தெரியல. ஆனா ஆர்த்தி அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பொண்ணு பார்க்க போனப்போ ஏன் அம்மாவுக்கு அவளை பிடிக்காம போச்சுங்கிற காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம அம்மாவை அவ எப்படி எல்லாம் திட்டுறா தெரியுமா? எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் மட்டும் இப்ப நேர்ல இருந்தான்னு வச்சுக்க நடக்கிறது. நீ டென்ஷன் ஆகாத. இப்பவாத அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. வேற என்ன பண்றது? எனக்கும் ஆனதிக்கும் கல்யாணம் நடந்துடவே கூடாதுங்கிறதுல குறிக்கோளாவே இருக்காங்கடா ரெண்டு பேரும். நீ தினமும் நானும் ஆனதியும் என்ன பேசுறோங்கிறத கால் ரெக்கார்டர் போட்டு ஒட்டு கேட்க போறாங்க. எவ்வளவு சீப்பான கேரக்டரா இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் அன்னிக்கிட்ட சொல்லிட வேண்டியதானே? இல்லடா, இவங்களை நானே சமாளிச்சுக்கிறேன். அடுத்து நான் பண்ண போற விஷயத்துல ஆர்த்தியும் அவன் அம்மாவை டென்ஷன்ல தலையை பிச்சுக்க போறாங்க பாரு. நம்ம அம்மாவை பத்தி வாய்க்கு வந்தபடிலாம் அவங்க பேசுனாங்கல்ல, நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன்டா. ஊருக்கு கிழக்கால செங்கல் சூழ வச்சிருக்காருல நம்ம முத்தையா அண்ணன், அவரோட பொண்ணுதான் இது. அந்த ஆளோட பொண்ணா? ஆமா சுந்தரம், ஏன் அப்படி கேக்குற? பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லையா? நீ பொண்ணு மட்டுமா சரியில்லை, அந்த குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பமாச்சே. ஏமாமா மணல் கடத்துறது, கள்ளசாராயம் காய்ச்சறதுன்னு அந்த முத்தைய மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு மாப்ள. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளு 2-3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தரோட நம்ம சம்மதம் வச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தகுதி தராதரோ இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி? அப்பா, உனக்கு இது சரிப்படலன்னா விட்டுடுப்பா. இத பாரு, இந்த பொண்ண பாரு. நம்ம சைக்கிள் கடை பாண்டி இருக்கால, அவனோட தங்கச்சி. யாரு? அந்த குடிகார பைய பாண்டியா? ஊர்ல எந்த நல்லது கெட்டதுனாலும் முத ஆளா தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றது அவன் தானே. அவன் தங்கச்சி போய் மாப்பிளைய கட்டி வைக்க போற? வேற என்னப்பா பண்றது? இப்ப வேணும்னா மருது உன் பேச்ச கேட்டு திருந்தி நல்ல முறையில இருக்கான். ஆனா இந்த ஊர் இன்னும் இவனை பழைய மாதிரி தானப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வர சம்பந்தம் எல்லாம் இந்த மாதிரி குடும்பத்தில இருந்து தான்ப்பா வந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு சுந்தரம், நாம மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டோம்னா பொண்ணு வீட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 30 பவுன் நகையும் வரதட்சணையா குடுக்கறதா சொல்லிருக்காங்கப்பா. நீ என்னக்கா பேசுற? பணம் காசுக்காக மருதோட வாழ்க்கைய பணைய வைப்பிய? ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்க. பெருசா வசதி வாய்ப்பு எதுவும் இல்லைன்னா கூட நம்ம சம்பந்தம் பண்ண போற இடம் கௌரவமான இடமா இருக்கணும். சீமையில இல்லாத அழகியா பார்த்து உனக்கு கட்டி வைக்க வேண்டாம். குடும்பத்தை அனுசரிச்சு போற மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ணா பார்த்து கட்டி வைக்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சுந்தரம். இருந்தாலும் அப்படி ஒரு பொண்ண நான் எங்கன்னு போய் தேடுறது? அண்ணே, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு யாராவது நெய் கலைவாங்களா? உங்க தம்பி சொல்ற மாதிரி இந்த குடும்பம் கூட ஒரு கௌரவமான குடும்பம் தானே அண்ணி. இந்த வீட்டு பொண்ணு கூட எல்லாரையும் அனுசரிச்சு போற நல்ல குணமுள்ள பொண்ணுதான். எல்லாத்துக்கும் மேல நம்ம மருதுவுக்கு முறை பொண்ணு வேற. நீங்க அங்க இங்கன்னு போய் அசல்ல பொண்ணு எடுக்கிறத விட நம்ம வீட்டு பொண்ணையே கட்டிக்கிட்டீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிடுவோம். சொந்த பந்தமும் விட்டு போகாதுல்ல. ஏனி, நான் சொல்றது சரிதானே? ஆனத்தியம் மருது மாமாக்கு கட்டி வைக்க ஐடியா பண்றேன்னு கடைசியில ஏன் தலையில கட்டி வைக்க பாத்துட்டியம்மா? அப்பா என் பேரை சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் தெரியுமா? சரிடி, நான் தான் உள்ள புந்து ஆட்டத்தை கலைச்சிட்டல, விடு. இருந்தாலும் கொப்பா இருக்காரு. இவ்ளோ தைரியம் இருந்தா அந்த ரவுடி பையல் கொண்டு கட்டி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்வாரு. ஒரு நிமிஷத்துல எனக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. இருந்தாலும் அவருக்கு மனசாட்சியே இல்லடி. அந்த வானத்துக்கே கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தமா என் பிள்ளைய கொண்டு போய் அந்த ரவுடி பையலுக்கு கொடுப்பாராம். இவ்ளோ கொழுப்பு இருக்கும். இருக்கட்டும், ஒரு நாள் வரும்ல, அன்னைக்கு கவனிச்சுக்கிறாங்க.
அப்பாவை கவனிக்கிறதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல வானதி அந்த போன்ல என்ன பேசினா நம்ம கேட்டே ஆகணும். நீ போ, முதல்ல அந்த போன் எடுத்துட்டு வா. என்னடி என்ன தனியா போ சொல்ற? நீ கூட வா. மா, நம்ம வீட்டுக்குள்ள போக உனக்கு எதுக்குமா தோண? நீ போ, அவ தூங்கி இருப்பான். சத்தம் இல்லாம போய் அவ போன் எடுத்துட்டு வா. போ போமா. போறேன் போறேன். நேத்து மாதிரி சொதப்பாம இன்னைக்கு போய் அந்த போனை எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும். வானதி, இன்னைக்கு உன் போன் என் கையில. வர இரு. எங்க போயிட்டாரு இவரு? இவளையும் காணோம், போனையும் காணோம். ஐயோ, போன் எடுத்துட்டு எங்க போனா இவ? இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? நான் இங்க இருக்க அமுதா. இவரா? ஏங்க, அங்க என்ன பண்றீங்க? தூங்கலையா நீங்க? நீ வரும்போது என்னால எப்படி தூங்க முடியும் சொல்லு? நான் வரும்போதா? நான் எப்ப வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் திட்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஐயோ, திட்டமா? என்ன திட்டம்? என்ன சொல்றீங்க? பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறமா ரகசியமா என்ன வந்து பாத்துட்டு போலாம் தானே வந்த? என்னங்க நீங்க? ஆமா, வானதி எங்க? சம்பந்திமாக்கு போன் பண்ண போயிருக்கா. பேச போயிருக்காளா? அப்ப போன் எப்படி எடுக்கிறது? நீ ஒண்ணும் பதறப்படாத. எப்படியும் அவ வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்.